கூட்டணி மெகா கூட்டணி அமைக்கப்படும் அவர் சொன்னாரு, பொறுத்து வந்து பாருங்கலாம். இது மெகா கூட்டணியா? தேசிய கட்சி சார், எங்க மெகா கூட்டணி ஆட்சியில் இருக்கு தேசிய கட்சி. அழகா சொல்லிட்டார். உங்களது உள்கட்சி பிரச்சனை, நமக்கு போராட்டம் எடப்பாடி பழனிசாமியோட தான். ஆனா நீங்க சொல்றீங்க வலுவான கூட்டணின்னு நான் பதில் சொல்லி தாங்கணும். சார், ஒரு காலத்தில் ஒரு தவறை செய்து விட்டேன். பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற கட்சியோடு கூட்டணி அமைத்தது தான் நான் செய்த தவறு. மக்கள் என்னை மன்னித்து விடுங்கள் சார். த டால் லீடர், இந்திய நாடே திரும்பி பார்த்து ஷேக் ஆச்சு சார். தமிழகத்தினுடைய எந்த முதல்வரும் செய்ய முடியாததெல்லாம் செய்து காட்டிய மாபெரும் தலைவி, புரட்சி தலைவி அம்மா. அந்த அவங்க செஞ்சுட்டு மறுபடியும் ஒரு கூட்டணி வந்துச்சு. 40 தோத்துட்டோம் சார் நாடாளுமன்றத்தில். 40 தோத்துட்டோம் நாடாளுமன்றத்தில். எப்படி சொல்றீங்க மெகா கூட்டணி வெற்றி பெறும்? பழனிசாமி மூஞ்ச பார்த்தா எவன் சார் ஓட்டு போடுவான்? பிஜேபிக்கு போடுறவனு இந்த தடவை போட மாட்டான். ஏன் தெரியுமா? உங்களுக்கு புரியல, நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு காலத்தில் அம்மாவை சொன்னார்னு விடவே இல்லை. நான் தான் பயங்கரமாக எதிர்த்து பேசினேன். ஒசூர்லேருந்து ப்ரெஸ் மீட் போச்சு, கனாவனை பிடிச்சிட்டேன் நான். இப்போ அவர் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி எம்ஜிஆருங்கிறார். திரு அண்ணா ஐபிஎஸ் உள்ள வரும்பொழுது தெளிவாக இருந்தாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் வர வர அவர் வளர்ச்சி நல்லா இருந்தது. லைம் லைட்டில் இருந்தார். இந்த மாதிரி டிவியிலே இருந்துட்டு இருந்தார். அவர் போராடலாம் டிவியாக இருந்தது. பிஜேபின்னு முழக்கம் இருந்தது. 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு, இவனுக்கு உருட மாட்டானுங்க. 13 இடத்துல 3வது இடத்துக்கு போயிட்டானுங்க. நானா திமுகவை பார்த்துக்கிறோம் அப்படிங்கலாம் ஒரு போராட்டமாக அவருடைய பேச்சுக்கள் இருந்தது. பிஜேபி வளருது, அவங்க கால்குலேஷனில் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் கால்குலேஷனு 11%. அது இல்லை, அது கம்மி, 11% வந்துருச்சுன்னு சொன்னாங்க.